ஒரு பணக்காரர் வாழ்க்கையில தேவையான எல்லாமே இருந்தும் எப்போதும் மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லாமையே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதே தெருவில் ஒரு வயதான பூ வியாபாரி இருந்தாரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருந்தாலும் தினமும் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட பூ வித்துக்கிட்டு இருந்தாரு. தினமும் அந்த வழியா போகிற அந்த பணக்காரர் அந்த முதியவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்த மட்டும் யோசிப்பாரு. அவர்கிட்ட வசதிகள் குறைவா இருந்தும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, என்கிட்ட எல்லாமே இருந்தும் ஏன் எனக்கு நிம்மதி இல்லைன்னு. ஒரு நாள் அந்த முதியவர் செய்த ஒரு சின்ன விஷயம் அவரோட வாழ்க்கையே மாத்திருச்சு. ரகுநாதன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருந்தார். கோடிக்கணக்கான சொத்து, பெரிய வீடு, விலை உயர்ந்த கார், வருஷத்துக்கு பல தடவை வெளிநாட்டு பயணம். வாழ்க்கையில வசதிக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனா இரவு வந்தா தூக்கம் வராது. புதுசா ஒரு வீடு வாங்கினா கூட ஒரு சில வாரத்துக்கு தான் சந்தோஷமா இருப்பாரு. புதுசா ஒரு கார் வாங்கினா சில நாளைக்கு சந்தோஷமா இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மனசுக்குள்ள ஒரு வெறுமை வந்துடும். எதையோ இழந்த மாதிரியே எப்போதும் உணர்ந்துகிட்டே இருந்தார். அவர் தினமும் ஆபீஸ்க்கு போற வழியில ஒரு தெரு ஓரத்துல ஒரு வயதானவர் பூ வித்துக்கிட்டு இருப்பதை பார்த்தாரு. அந்த முதியவர் காலையிலேயே வந்து பூக்களை அழகா அடுக்கி வச்சுட்டு வரவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட பூ வித்துக்கிட்டு இருந்தார். ரகுநாதன் தினமும் அந்த வழியா போவாரு. ஆனா அவரை தினமும் கவனிக்க முடியாது. சில நாட்கள் கார் வேகமா போயிடும், சில நாட்கள் வேற வேலையில கவனம் இருக்கும். ஆனா அந்த முதியவரை பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் ரகுநாதன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி எழும். இவர்கிட்ட என்ன இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் ஏன் நிம்மதி இல்லைன்னு. ஒரு நாள் ரகுநாதனால அந்த கேள்விய மனசுக்குள்ள வச்சுக்க முடியல. காரை நிறுத்தி அந்த முதியவர்கிட்ட போனாரு. ஐயா, உங்களை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். நீங்க எப்பவும் சந்தோஷமாவே இருக்கீங்களே, அது எப்படின்னாரு. முதியவர் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்தாரு. இதுல பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லப்பா. என் அம்மா நான் சின்ன வயசுல இருந்தப்பவே ஒரு பழக்கத்தை எனக்கு கத்து கொடுத்துட்டாங்கன்னு. ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நடந்த 3 நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல விளையாட்டா ஆரம்பிச்ச இந்த பழக்கம் வளர வளர என் வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு. கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அவர் சொன்னாரு, என்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதனால என்கிட்ட இல்லாததை பத்தி யோசிக்க நேரமே கிடைக்கல. அந்த ஒரு வார்த்தை ரகுநாதன் மனசுல அப்படியே நின்னுச்சு. அன்னைக்கு இரவு வழக்கம் போல ரகுநாதனுக்கு தூக்கம் வரல. ஆனா அந்த நாள் மட்டும் அவரோட மனசுக்குள்ள வேறு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லாம வாழ்ந்திருக்கேன். அவர் தன்னோட வாழ்க்கையை திருப்பி பார்க்க ஆரம்பிச்சாரு. தன்னிடம் இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்ட நாட்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா தன்னிடம் இருந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்ட நாட்கள் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போனதும் வழக்கம் போல தன்னோட அறைக்குள்ள போகாம ஒவ்வொருத்தரையும் கவனிக்க ஆரம்பிச்சாரு. பல வருஷங்களாக தனக்காக உழைச்சுக்கிட்டு இருந்த ஊழியர்களை பார்த்து முதல் முறையா மனசார நன்றி சொன்னாரு. அதுல ஒரு கேர்டேக்கர் இருந்தார். 25 வருஷமா அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ரகுநாதன் அவர்கிட்டையும் நன்றி சொன்னதும் அவர் கொஞ்சம் அமைதியா நின்னு அவரையே பார்த்தாரு. அதுக்கு பிறகு 25 வருஷமா இங்க வேலை பார்க்கிறேன், இன்னைக்கு தான் முதல் தடவையா ஒருத்தர் எனக்கு நன்றி சொல்றாங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை அவர் கேட்டதும் ரகுநாதனால எதுவுமே பேச முடியல. அன்னைக்கு அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அவர் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போனதுக்கு காரணம் அவர்கிட்ட இல்லாத விஷயங்கள் இல்ல, அவர்கிட்ட இருந்த விஷயங்களோட மதிப்பை அவர் கவனிக்காம போனதுதான். நாமளும் சில நேரங்கள்ல அப்படிதான் நம்ம கிட்ட இல்லாத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு ஒப்பிட்டு நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களோட மதிப்பை மறந்துடுறோம். ஆனா நமக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம் கூட இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற வேலை இன்னொருத்தருக்கு ஒரு கனவா இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல உறவு இன்னொருத்தருக்கு சுமூகமா இல்லாம இருக்கலாம். அதனால நம்ம வாழ்க்கையில் இல்லாததை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காம நம்ம கிட்ட இருக்கிறத கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சா வாழ்க்கையில புதுசா எதுவும் கிடைக்காமலேயே நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதம் மாற ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இருக்கிற 3 நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு பாருங்க. அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிறந்த மனிதரா இருக்கலாம், ஒரு நல்ல நாளா இருக்கலாம், ஒரு நல்ல வார்த்தை கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்காக மனசார நன்றி சொல்லி பாருங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கையை மாத்துறது நமக்கு இருக்கிற புதுசான விஷயம் இல்லை, நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயத்தோட மதிப்பை உணர்றது தான். மீண்டும் சந்திப்போம்.